ஸ்தோத்திரம். நாம் சில நிமிடங்கள் இன்னும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கலாமா? நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. ஆண்டவருடைய பந்தியின் மேன்மை அறிந்து கொண்டீர்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவருடைய பிதாவால் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதனுடைய மதிப்பு தெரியுமா? உங்களுக்கு மேன்மை தெரியுமா? Do you know the value of serving the Lord? உள்ளதே ரொம்ப சீப்பா போச்சா ஆண்டவர் ஊழியம் செய்கிறதுனா? ஊழியக்காரனா மரியாதை இல்லாதவன், மதிப்பு இல்லாதவன். அப்படியா? நீங்க என்ன சார் படிச்சிருக்கிறீங்க? நாங்க நல்லதான் படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு மதிப்பு இருக்கா? எனக்கு உனக்கிட்ட இருந்து மதிப்பும் மரியாதையும் நான் தேடி வரல. ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்தால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா ஆண்டவர் இயேசு சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணுவார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு செய்யும், என் குடும்பத்துக்கு செய்யும், இந்த சபையில் விசுவாசிக்கு செய்யும். ஜெபம் பண்றவர்கள் கேட்கிறார்கள். ஊழியக்காரருடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், புறக்கணிக்கவில்லை. வேற ஒரு ரகசியம் தெரியுமா? வெளிப்படுத்தல எழுதியிருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்பொழுதும் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் பரலோகத்தில். ஆண்டவர் ஊழியக்காரன் சும்மா பிச்சைக்காரன், ரோட்ல போனவன், நீ வாயில வந்து பேச முடியும்னு நினைச்சுட்டு நடக்காத. அவருக்கு மேன்மை இந்திய ஜனாதிபதியின் மேன்மை விட கூடுதல். If a servant of God is faithful in serving the Lord, his respect, honor and valuation will be more than the respect of the President of India. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. ஆண்டவர் யார் ரொம்ப கனம் பண்றாரு தெரியுமா? அவருக்கு பணிவிட செய்கிறார், ஊழியம் செய்கிறவங்கள கனம் பண்றாரு. இந்த சத்தியம் தெரியுமா? ஊழியத்துக்கு அவனை கூப்பிடுறாங்க. பாஸ்டர் ஊழியத்துக்கு ஒன்று சொன்னாரு, பாப்பா ஊழியத்துக்கா நீ போகணுமா? ஊழியத்துக்கு போனா கல்யாணம் கட்டக்கூடாது, ஊழியக்காரன் பிள்ளை இருக்கக்கூடாது. ஊழியத்துக்குன்னு ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சுட்டா அவர் சேவையே செய்யலாம். மேன்மையான பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடிவு வரை வருவை வரை அன்பின் மனத்தாழ்வை உண்மை காத்து ஆண்டவரை அழைத்தீரே. இயேசுவே அன்போடு அழைத்தீரே. ஆண்டவர் சேவையில் கவியே ஆயத்தமாக அழைத்தீரே. ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுடைய ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தா ஒவ்வொரு சபைகளுக்கும் 10 பேர் 20 பேரும் முன்னால போவாங்க. இந்த காலத்தில் ஆவிக்குரிய சபைகளுக்கும் ஆண்டுடைய ஊழியத்துக்கு யாராவது தங்க ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டா ஒருத்தரும் போறதில்லை. ஏன்னா people are under the impression that it is a cheap job, it's a cheap business. No sir, you are wrong. Your understanding is limited. உனக்கு தெரியல. இங்க இருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்க்கணும். நீங்க நல்ல பதவியில் இருக்கிறவர்கள், பணக்காரர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் the Lord is honored to, the Lord is there to honor his servant. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் அவன் கொஞ்சம் படிச்சிருக்கானோ கூடுதல் படிச்சிருக்கிறான், அவன் ஏழையே எளியவனும், அவருடைய பின்னணியும் ஏழ்மையான பின்னணியமா இருந்தாலும் Heavenly Father is honoring his servant. அது உண்மை, அதை மறுக்க முடியாது, அது உண்மையும் உண்மை. அப்ப ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ள அழைப்பான ரொம்ப மேன்மையான, அது தெரியாம இருக்கிறாங்களே, ரொம்ப சங்கடமா இருக்கு. ஊழியத்தின் மேன்மை உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாதுல்ல. நாங்க ஊழியத்துக்கு வர்றோம், எங்களுக்கு வெயில் படக்கூடாது, குளிர் காற்று வீசக்கூடாது, நல்ல வசதி இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், நல்ல பெரிய இடத்துல உள்ள நல்ல பணக்கார பொண்ணு கிடைக்கணும். அதெல்லாம் கிடைக்குமா? அப்ப நாங்க ஊழியத்துக்கு வந்துடுறோமே. அப்படியா? அப்படின்னா வந்துடும், அப்படின்னா வந்துடுவாங்க. இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆண்டவரால் நீ கனம் பண்ணப்படுவாய். அல்லது சில இடங்கள்ல நான் கவனிச்சிருக்கிறேன், நீங்க ஊழியக்காரங்களா, நீங்க பாஸ்டரா, நீங்க என்ன செய்கிறீங்க? நான் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்காக இருக்கிறேன். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். I think their understanding is so poor.
அவங்களுக்கு தெரியல. Heavenly Father, the Lord who created heaven and earth, He is there to honor His servants. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு மேல விளக்கம் பேச அவசியம் இல்லை. அடுத்து நம்ம ஆண்டவரை பற்றி அறிக்கையிடணும்ல, அதுக்கு மேல தெரியுமா? நீ யாரு? ஆர் யூ கிறிஸ்டியன்? ஆர் யூ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட்? வாட் இஸ் யுவர் நேம்? எலியேசர்னா என்னப்பா? எலியேசர்னா ஆண்டவருடைய பின்பற்ற ஒரு தேவ மனுஷனுக்கு பேர். அப்படியா? நீ அப்ப கிறிஸ்தவனா? இல்லைங்க. ஆண்டவரை பற்றி வெளிப்படையாக அறிக்கை எடுக்கிறதுல ஒரு மேன்மை இருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது இல்ல? மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஒருவன் என்னை குறித்து அறிக்கையிட்டால் நானும் அவனை பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா! ஆண்டவரை பற்றி நீ மறுதலிச்சுட்டேன்னா உன்னை மறுதலிச்சுன்னு சொல்ற. உங்க பேர் என்ன பேரா இருந்தாலும் இருந்துட்டு போகும். மாத்திருக்கீங்க இல்லைன்னா மாத்தல, வேற ஒன்றும் செய்ய வழி இல்லை. இப்ப இந்த நேரத்தில் நீங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் யாராவது உங்கள்ட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ இயேசுநாதரை பின்பற்றுறீங்களா, நீங்க அல்லேலூயாவா ஓசனாவா அப்படியான்னு கேட்கறாங்க. நீங்க என்ன கேட்கறீங்க? நாங்க புராதீனமாகவே எங்க முன்னோர்கள் எல்லாரும் இந்துக்கள். ஓ, புராதீனமாக உங்க முன்னோர்கள் பாரம்பரியமாக இந்துக்கள், அது உண்மைதான், நீங்க போய் சொல்லல. How would you? Is a right time to tell the gospel to that person by saying you are a Christian. Hallelujah. இதான் நல்ல நேரம் நீங்க சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. உங்க பழைய பேரோ புதிய பேரோ உங்க எந்த பின்னணியில் சொன்னாலும் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவ்வளவுதான். அதை சொல்லிருங்க. நான் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். அப்படியா? உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சில இடங்கள்ல அப்படி அவருவாங்க மாட்டுவாங்க, நல்லா படிச்சவங்க வருவாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரி படிச்சுட்டு இருக்கிற காலேஜில் ஒரு பிரின்சிபல் வந்தாங்க, அவங்க கிறிஸ்டியனா. நான் அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், யூ டெல் தி பிரின்சிபல் தட் யூ ஆர் எ கிறிஸ்டியன்? நோ பாஸ்டர். ஏன் சொல்லல? ஐ டிட் நாட் கெட் யுவர் சான்ஸ். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு பயமா இருக்கா? உங்களுக்கு கூச்சமா இருக்கா? கவலையா இருக்கா? எவ்வளவு சூனியம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? பிஜேபி காரங்க நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? பிஜேபி காரங்க நமக்கு தொந்தரவு தர முடியாது. ஆண்டவர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அவங்க ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கா தான் போகணும். ஆண்டவரை மீறி ஒருத்தரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதனால நம்ம தெம்பா இருப்போம். ஆண்டவர் அறிக்கை எடுக்கிறதுல தைரியமா இருப்போம். ஹல்லேலூயா. அது மேன்மையானது, அது மகிமையானது. பிதாவிடத்துல ஆண்டவர் இயேசு நம்ம அறிமுகப்படுத்துவார், இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். He is my son, he is my daughter. இவள் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள். உங்களுக்கு ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறீங்களா? நீங்க ஆண்டவர் இயேசுவை பற்றி இந்த உலகத்துல மூடி மறைச்சி குளிச்சு மூடி எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருந்தீங்கன்னா, மறுதலிக்கிறவளாக இருந்தால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை அறிக்கையிட மாட்டேன்னு ஆண்டவர் இயேசுவை சொல்லிட்டாருப்பா. இதுக்கு மேல பேச்சே கிடையாது. அதுக்கு பிறகு ஆண்டவருக்காக நம்ம பாடு சைச்சா, அது இப்படி பாடு சைக்கிறத பற்றி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பாடு சைக்கணும் நிறைய பேர் நீங்க சொல்றீங்களா? Do you really suffer for God? Have you ever suffered in your life for the sake of the gospel of Christ? கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? பாடுகளுக்கு உட்பட்டீங்களா? அதுல ஒரு மேன்மை இருக்கிறது, உங்களுக்கு தெரியல. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவரோடு பாடுகளை சகித்தால் ஆளுகையும் செய்யும். ஹல்லேலூயா. பாடுங்க ஒரு மேன்மை இருக்காங்க. எனக்கு வரக்கூடிய பாடுகளை நினைத்து நான் ரொம்ப வேதனைப்படுறேங்க. எனக்கு வயிற்றெரிச்சலா வருது, கோபமா வருது. எனக்கு தான் ரொம்ப பாடு வருது, எனக்கு தான் ரொம்ப பாடு வருது, எனக்கு தான் ரொம்ப பாடு வருது, வந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. You understand? We follow what I show. உங்களுக்கு புரியல? ஆராதனை முடிய போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடு சகித்தால் ஆளுகையும் செய்யலாம். மேன்மை இருக்கு, பாடு இருக்குதுங்க, கஷ்டம் இருக்கு. வீடு கேட்டா வீடு தர மாட்டேன்னு எனக்கு சொல்லிப்பட்டாங்க. வாடகை வீடு ஓவியத்தை கொடுங்க சார், பணம் தரேன். உங்க சாமிக்கு எங்க சாமிக்கு வச்சுக்கூடாது, நாங்க வீடு தர முடியாது.
உங்களுக்கு நாங்க வேலை தர முடியாது. இது எங்க ஆட்களுக்குள்ள பள்ளிக்கூடம், இது அல்லாஹு பள்ளிக்கூடம். அப்படியா? அட்மிஷன் தர மாட்டீங்களா? வேலை தர மாட்டீங்களா? இந்த பள்ளிக்கூடத்துல நாங்க தர மாட்டோம், காலேஜில் வேலை தர மாட்டோம். இது எங்களுக்குள்ள. நாங்க பல சாமிகளை 33 கோடி சாமிகளை சேர்ந்தது. அப்படி எங்களுக்கு தர மாட்டீங்களா? போயிட்டு போகுது. ஆண்டவர் வேற தருவாரு. ஹல்லேலூயா. ரொம்ப பாடு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை ஸ்தலத்திலையும் பாடுதான், வாழ்கிற இடத்துலையும் பாடுதான். என்னடா நீங்க நினைச்சிருக்கிறீங்க? இங்க என்ன செய்ய நினைச்சிருக்கிறீங்க சார்? நாங்க அப்படி இருக்கணுமா வேண்டாமா? எத்தனை மிரட்டல், எத்தனை உருட்டல். வீட்டு கேட்ல வந்து சத்தம் போட்டுட்டு போனாவோ பாடுபட்டோக்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர்தான். Do you know the importance of the glory of suffering? பாடுல ஒரு மேன்மை மகிமை இருக்கு தெரியுமா? எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது. I cannot suffer. I must enjoy this world. நான் அப்படிதான் நினைச்சு பார்த்துக்கிடுங்க. ஆனா வேற வழி இல்லை. God is allowing suffering in my life. Every day I am taking the cross. ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமந்து அவரை பின்பற்றுகிறேன். எனக்கு 1000 வருஷ அரசாட்சியில பங்கு தந்தா போதும். அதுதான் நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ராஜ்யத்தின் பங்கு மட்டுமில்லை, எனக்கு 1000 வருஷ அரசாட்சியில பங்கு தரணும். நமக்கு இப்பவே உடம்பெல்லாம் ஒடுங்கி போச்சு, பரவாயில்ல, எனக்கு 1000 வருஷ அரசாட்சியில பங்கு வேணும். பாடு சைக்கிறோம். ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. பாடுபட்டால் அதுல மேன்மை இருக்கு. பாப்பா படிக்கிற இடத்துல ஒன்று இருக்கிறார்களா, அவன் ஃப்ரெண்ட்ஸு இது நம்ம சேர்க்கக்கூடாது. இது ஏசுனாங்க நமக்கு கூட இல்லை, வராதுங்க. சினிமாக்கெல்லாம் வராது, வெறுத்தா வெறுத்துட்டு போறான். உனக்கு வேலை தெரியலையா? வேலை பிரிச்சுட்டுறாங்களா? போகுது. வேற வேற ஆண்டவர் தருவாரு. ஹல்லேலூயா. இந்த ஸ்கூல்ல இந்த தம்பி நாகர்கோவில் ஹிந்து காலேஜில் ஒரு காலேஜ் பிரின்சிபல் ப்ரொஃபசர் மேனன் எங்க அப்பாட்ட சொல்லிட்டாரு, உங்க பையனுக்கு கண்டிப்பா அட்மிஷன் தாரு. நீங்க அந்த வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் டாக்டர் ப்ரொஃபசர் மினிமம் கடப்பாட்டு இறக்க ப்ரொஃபசர் லெட்டர் வாங்கி வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா தந்துடுறேன்னு சொன்னார். கடைசி நிமிஷம் வரையிலும் வச்சுக்கிட்டு எங்க அண்ணனுக்கு அட்மிஷன் கொடுக்கல, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுக்கல. என்ன நடந்தது தெரியுமா? அவர் வேற வழியே இல்லாம எக்கனாமிக்ஸ் படிச்சார். எக்கனாமிக்ஸுக்கு பொருளாதார அன்னைக்கு மதிப்பில்லை, இன்னைக்கு மரியாதை இல்லை. அதுதான் படிக்க முடிஞ்சது. படிச்சு முடிச்சதும் வேலை கிடைச்சது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 6 மாசம் வேலையை கொடுத்துட்டு பிரிச்சு விட்டுட்டாங்க. அவர் ஒரு மாசம் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாசம் பண்ணி செஞ்சுட்டே இருக்காரு. மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து இன்டர்வியூ வெளியே போட்டார். வேலை கிடைச்சி சம்பளம் கிடைச்சி உத்தியோகம் கிடைச்சி ரீஜினல் மேனேஜர் நல்ல பதவி கிடைச்சி வாலண்டரி சர்வீஸ் கொடுத்து நல்ல சான்ஸ் கிடைச்சி பணக்காரன் ஆகிட்டாரு. ஹீஸ் எ மில்லியனர். அவருக்கு ஒரு கோடீஸ்வரன். அப்படியா? ஆமாங்க. இந்த வேலை இல்லாட்டா பெரிய வேலை தந்துடுவாரு. ஹல்லேலூயா. எனக்கு பாடுகளும் துன்பங்களும் காத்திருக்கிறது என்று பவுல் சொல்கிறார் எருசலேமுக்கு போகிறேன். ஆனால் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். ஹல்லேலூயா. I don't mind about my own life. உங்களுக்கு சாகர பயம் இல்லையா? செத்தா அதுலேயும் ஒரு மேன்மை இருக்கலாமே. அப்போ சில 7:56 சேவான கல்லால் அடிச்சு சாவடிக்கிறாங்க. சேவானுடைய முகம் பிரகாசிக்கிறது. தேவகுமாரன் இயேசு பிதாவின் வலது வாசத்தில் உட்கார்ந்து இருந்தவர் எழுந்திருக்கிறார். சேவானை வரவேற்கும்படியாக தேவகுமாரன் இயேசு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை பத்தியம். சேவான் புதிய பாட்டில் முதல் வெச்ச சாட்சி. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் நடத்தக்கூடாது, பார்த்துக்கலாம்ப்பா. அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா அதையும் மேன்மையாக எண்ணிவிடுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள், யோவான் அப்போஸ்தலரை தவிர எல்லாரும் வெச்ச சாட்சிகளாகவே மரித்தார்கள். அல்லேலூயா. உனக்கோ எனக்கோ அப்படி ஒரு பாக்கியம் ஆண்டவர் தந்தாருன்னா பயமா இருக்க? எனக்கு பயம் இல்லை. இயேசு நம் துணை. அது ஒரு பாக்கியம், அது ஒரு சிலாக்கியம், அது ஒரு நேர்மையான முடிவு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? Stand firm for the truth. Stand on the side of the Lord. Hallelujah. ஆண்டவர் பக்கத்தில் நில்லுங்க. Hallelujah. இது மேன்மை.
சும்மா வயசாகி உடம்பு முடியாம கலவராகி சாகுறதுக்கு அல்லது சுவிசேஷத்தை நிமித்தம் நம்ம ஆண்டவரை பின்பற்றினால ஆண்டவரை பற்றி சொன்னனால எவனை கொண்டு பண்ணா பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். ஹல்லேலூயா. இதுதான் மேன்மை, இதுதான் மகிமை. ஹல்லேலூயா. ஊழியத்தினுடைய மேன்மை தெரியுமா? ஆண்டவரை பற்றி அறிக்கை சொல்றதுனால அவனுக்கு மேன்மை இருக்கு தெரியுமா? பாடுபட்டா மேன்மை இருக்குமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்காக ஒரு நாள் சாக வேண்டியதே வந்துட்டாலும் அதுதான் மேன்மை, அதுதான் மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. தேவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.